2026 சட்டமன்றத்திற்கான தேர்தல் முடிவு வெளியாகி 4 நாட்கள் ஆனாலும் கூட மக்கள் தாவேகா என்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு தனிப்பெரும்பான்மையுடன் கூடிய ஒரு வாக்கு எண்ணிக்கையை வழங்கி அதன் மூலமாக அவர்கள் 108 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். தனிப்பெரும்பான்மை கட்சியாக இருந்தாலும் கூட அவர்கள் ஆட்சியை அமைப்பதற்கான போதிய எண்ணிக்கை அவர்களிடத்தில் இல்லை என்ற காரணத்தினால தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முடியாமல் தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்தது. இந்த நிலைமையில காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு ஏற்கனவே 5 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டு அவர்களுக்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள். மேலும் அவர்களுக்கு இன்னும் 6 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை என்ற நிலைமையில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய 2 கட்சிகளும் தலா 2 என 4 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய பலம் என்பது 116ஆக உயர்ந்திருக்கிறது. இன்னும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தேவைப்படுகிறது. அதை விடுதலை சிறுத்தைகள் வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இப்போது இருக்கிறது. அவர்களும் ஏற்கனவே வழங்குவோம் என்ற ஒரு கருத்தை கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்து சொல்லியிருந்தார்கள். இந்த நிலைமையில கள நிலவரம் என்ன என்பது குறித்து அறிந்து கொள்வதற்காக நமது செய்தியாளர்கள் பல்வேறு இடங்களில் இருந்து நம்மோடு இணைகிறார்கள். இந்த நிலைமையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இருந்து நித்யானந்தன் செய்தியாளர் நித்யானந்தன் இணைகிறார். அங்கு அவர் தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலிருந்து நமது செய்தியாளர் குணசுந்தரி நேரலையில் இணைகிறார். மேலும் ஆளுநர் மாளிகை இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் விஜய்க்கு இப்போது ஆதரவு வழங்கி இருக்கிற நிலைமையில அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான எண்ணிக்கையை நெருங்கி விட்டார்கள். இந்த நிலைமையில விடுதலை சிறுத்தைகளும் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிற காரணத்தினால் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தனது பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு வந்து ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். அந்த இடத்துல நமது செய்தியாளர் ஜெயிலானி அவர்கள் இணைகிறார். அது மட்டுமல்ல, விஜய் அவர்கள் தற்போது தொடர்ந்து தங்களது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு இருக்கிற பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து நமது செய்தியாளர் முத்துக்குமார் நேரலையில் இணைகிறார். இந்த நிலைமையில பல்வேறு இடங்களிலிருந்து நமது செய்தியாளர்கள் தகவல்களை தர தொடர்ந்து இணைப்பில் காத்திருக்கிறார்கள். இந்த நிலைமையில ஆளுநர் மாளிகையில் இருக்கிற நமது செய்தியாளர் ஜெயிலானி கிட்ட நம்ம பேசலாம். ஜெயிலானி, இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு வர இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இப்போது விஜய்க்கு ஆதரவு வழங்கியிருக்கிற நிலைமையில 118 என்ற எண்ணிக்கையை அவர்கள் நெருங்கி விட்டார்கள். எனவே விஜய் அவர்கள் நேரடியாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு அதிகாரம் கோருவார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. எப்போது அவர் ஆளுநர் மாளிகைக்கு வர இருக்கிறார்? அங்கே நிலைமை என்னவாக இருக்கிறது? எழிலரசன், தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள்ல தமிழகத்துல தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. குறிப்பாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது. மற்ற அனைத்து கட்சிகளையும் விட அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் கூட இதுவரை 2 முறை ஆளுநருக்கு கடிதம் வாயிலாக ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார்கள். 2 முறை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் முக்கிய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் நேரில் வருகை தந்து தமிழக வெற்றி கழக தலைவர் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை வழங்க வேண்டும் என்பதாக கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இருந்தாலும் கூட தற்போது வரை ஆளுநர் தரப்பிலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு என்பது கொடுக்கப்படவில்லை. அதற்கான காரணமாக ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது என்பது ஆட்சி அமைப்பதற்கான போதிய அளவிற்கான அந்த பெரும்பான்மை என்பது தமிழக வெற்றி கழகத்திடம் இல்லை. அதனை நிரூபிக்கும் பட்சத்தில் அவருக்கான அழைப்பு என்பது கொடுக்கப்படும். ஏனென்றால் நிலையான ஆட்சி தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்பதையே ஆளுநர் விரும்புவதாகவும் அதற்காகவே இதுபோன்று தகவல் தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி பொறுப்பு ஏறக்கூடாது என்பதற்காக தான் எந்த ஒரு செயலும் செய்யவில்லை என்பதாக விளக்கம் என்பதையும் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு விளக்கம் அளித்திருந்தார்கள். இந்த நிலையில தான் தற்போது இன்றைய தினம் 3வது முறையாக ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தனக்கு ஆதரவு இருக்கிறது, தனி பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய அளவிற்காக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது, எனவே ஆட்சி அமைப்பதற்கான உரிமை வழங்க வேண்டும் என்பதாக கோரிக்கை விடுக்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகிறது. இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் மாளிகைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வருகை தருவார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாகவே தற்போது பரபரப்பாக காட்சியளிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து தொலைக்காட்சி நிறுவனங்களும் தற்போது கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் பவன் முன்பாகவே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது
இந்த பட்டேல் சாலை இரண்டு புறங்களிலும், குறிப்பாக லோக் பவன் என்று சொல்லக்கூடிய மக்கள் மாளிகை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளும், அதே போன்று பட்டேல் சாலை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளும் இரண்டு புறங்களிலுமே காவல்துறையினுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளை நம்மால் உணர்த்த முடியும். குறிப்பாக இரண்டு சாலைகளிலும் கயர்கள் கட்டப்பட்டு முழுவதுமாகவே காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. ஏனென்றால் தேர்தலுடைய முடிவுகள் மே 4ஆம் தேதி வந்துவிட்டது. இதற்கு ஒட்டுமொத்தமாக கடிதம் வாயிலாக 2 முறை, நேரடியில் வந்து 2 முறை என 4 முறை ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரியும் தமிழக வெற்றி கழக தலைவர் தரும்பெரும் கட்சியாக உருவெடுத்ததற்கு பிறகாகவும் அவருக்கான அழைப்பு கொடுக்கப்படவில்லை என்பதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியினர் இன்று தமிழகம் முழுவதிலுமே ஆளுநரை கண்டித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பலரும் ஆங்காங்கே தமிழகம் முழுவதிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். ஆளுநர் மாளிகை முன்பாகவும் கூட தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பலர் இங்கு அமர்ந்து உண்ணாவிரத போராட்டம், கோஷங்கள் எழுப்புவது என்பது தொடர்பாக பதாகைகள் ஏந்தினா பல கட்ட போராட்டங்களையும் முன்னெடுக்கக்கூடிய காட்சிகள் காணப்பட்டதனால் இந்த பகுதி முழுவதுமாகவே பதற்றமான சூழல் என்பது காணப்பட்டு வந்தது. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தருணமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்றால், இதற்கு முன்பாக தமிழக அரசியலில் தனி பெரும்பான்மை இல்லாமல் இதுபோன்று ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் என்பது அந்த அளவிற்கு நிகழ்ந்ததில்லை. இதற்கு முன்பாக 2006ஆம் ஆண்டு திமுகவிற்கு தனி பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத சூழல் இருந்தாலும் கூட கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆதரவோடு 5 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி அமைத்திருந்தார்கள். ஆனால் மைனாரிட்டி கவர்மெண்டான அந்த ஆட்சியை அமைக்கக்கூடிய சூழல் என்பது அமைந்தது. இதே போன்றால் தமிழக வெற்றி கழகம் அவர்களுடைய அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தனிப்பெரும் கட்சியான தங்களுக்கு கோரிக்கை, அதாவது ஆட்சி அமைப்பதற்கான உரிமை வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். தங்களது ஆதரவை வழங்கி இருக்கிறார்கள். இந்த நிலைமையில இன்னும் கூட விடுதலை சிறுத்தை அவர்களது முடிவை அதிகாரப்பூர்வமாக அவர்கள் அறிவிக்காமல் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட களத்தில் இருக்கிற நம்ம செய்தியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பார்கள், அப்போது அதற்கான அறிவிப்பை வெளியிட்டு விடுவார்கள் என்று சொல்றாங்க. இந்த நிலைமையில நீங்க ஆளுநர் மாளிகையில் இருக்கிறீங்க. இன்று விஜய் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். ஏதாவது நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறாரா? இத்தனை மணிக்குள்ள விஜய் வந்து வரணும் அப்படின்னு ஏதாவது ஆளுநர் மாளிகையில் இருந்து விஜய் அவர்களுக்கு ஏதாவது நேரம் வழங்கப்பட்டிருக்கிறதா, அல்லது காலக்கெடு ஏதாவது இருக்கிறதா, அல்லது அவர் எப்போது வேண்டுமானாலும் ஆளுநரை சென்று சந்திக்க முடியுமா? விவரம் என்ன? நிச்சயமாக எழிலரசன், அதாவது ஆளுநரை சந்திப்பதற்காக விஜய் 4:30 மணிக்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை வரவில்லை. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்பது 6 மணி அளவிற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்து ஆளுநரிடம் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே 2 முறை ஆளுநரை சந்தித்த போது ஆளுநர் தெரிவித்தது, கடிதங்கள் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதங்கள் வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர்களை ஆளுநர் மாளிகையில் நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது, அதற்கு பதிலாக நீங்கள் கடிதங்கள் வாயிலாக அவருடைய ஆதரவு கடிதங்களை கொண்டு வாருங்கள் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருக்கக்கூடிய 108 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தார் என்றால் 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி சார்பில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இணைத்து பார்த்தோம் என்றால் 107+5 என்று பார்க்கும்போது 113 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருக்கிறது. தற்போது இடதுசாரி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் சிபிஎம் மற்றும் சிபிஐ ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்து விட்டார்கள். எனவே அந்த 4 உறுப்பினர்களை சேர்த்தோமே என்றால் தற்போது பெரும்பான்மையை நெருங்கக்கூடிய அளவிற்காக ஆதரவு என்பது இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தனக்கு ஆதரவு இருக்கிறது என்பதை பெரும்பான்மையை காட்டும் விதமாக தமிழக ஆளுநரை சந்தித்து உரிமை கோருவதற்காக இன்று 6 மணிக்கு வருவார் என்பதாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. எழிலரசன், ஜெயலானி, இப்போது கேரள மாநிலத்தினுடைய ஆளுநர் தான் தமிழகத்தினுடைய பொறுப்பு ஆளுநராக இருக்கிறார். இந்த நிலைமையில நாளைய மறுதினம் கேரள மாநிலத்திலும் இது போல ஒரு பதவியேற்பு விழா, அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. அதற்கு அவர் நாளை கேரள மாநிலம் செல்லப்போகிறார் என்ற தகவல் வருகிறது. இந்த நிலைமையில் விஜய் அவர்கள் இன்று மாலை 6 மணிக்குள் அவர் ஆளுநரை சந்திக்கப் போகிறார் என்ற தகவல் சொல்லுகிறீர்கள். விஜய் அவர்கள் சந்திக்கும் போது ஆட்சியை அமைப்பதற்கு எங்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் சொல்லப் போகிறாரா, கேட்கப் போகிறாரா, அல்லது பதவியேற்பு விழா பற்றியும் அறிவிப்புகள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா நாளை ஆளுநர் தமிழகத்தில் இல்லை என்ற தகவல் நமக்கு வருகிறது. நிச்சயமாக எழிலரசன், இதுதான் மிகவும் முக்கியத்துவமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தகவலாக இருந்து வருகிறது.
ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தரப்பில் நாம் அதிகாரப்பூர்வமாக இல்லை என்றாலும் கூட தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். 10 அல்லது 11ஆம் தேதி வாக்கில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி பொறுப்பேற்பார், அதற்கான அழைப்பை ஆளுநர் கொடுப்பார் என்பதாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதாக தமிழக வெற்றி கழகம் தரப்பில் நம்மிடம் காலையில் தொடர்பு கொண்டு பேசியிருந்தார்கள். நாம் கேட்டபோது அவர்கள் தகவலாக இதை தெரிவித்திருந்தார்கள். அதிகாரப்பூர்வமாக நமக்கு பேட்டி அளிக்கவில்லை என்றாலும் தகவலாக தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகாகத்தான் இன்று பிற்பகல் வாக்கில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தற்போது ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலும் 90% ஓகே என்ற மனநிலையில் இருப்பதாகத்தான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. தற்போது ஆளுநர் மாளிகைக்கு விஜய் வருவதற்கான காலதாமதத்துக்கான காரணம் என்னவாக இருக்கிறது என்றால், ஆதரவு கடிதங்களை பெற்றுவிட்டு விஜய் வர வேண்டும். ஏனென்றால் ஆதரவு கடிதங்கள் இல்லாமல் வரும் பட்சத்தில் ஆளுநர் ஆதரவு எங்கே கடிதமாக கொடுங்கள் என்பதாக விளக்கம் கேட்டுவிட்டார் என்றால் மீண்டும் ஒருமுறை அவர் திரும்ப செல்ல வேண்டும். அதற்கு பிறகாக நாளைய தினம் ஆளுநர் இங்கு இல்லாத சூழல் என்பது நிகழ்ந்துவிடும். எனவே அதையெல்லாம் கணக்கிட்டுத்தான் தாம் வருவதற்கு முன்பாகவே அனைத்து ஆதரவு சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு கடிதங்களையும் பெற்றுவிட்டு வரலாம் என்ற எண்ண ஓட்டத்திலேயே தற்போது அந்த ஆதரவு பெறக்கூடிய பணிகளை தீவிரப்படுத்தக்கூடிய வேலைகளில் தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னணி முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நிர்மல்குமார், ஆதவர்ஜுன் உள்ளிட்டவர்களும் கூட்டணி கட்சியினுடைய அலுவலகங்களுக்கு நேரில் சென்று அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய காட்சிகளையும் அது தொடர்பான செய்திகளையும் நமது செய்தியாளர்கள் வழங்கக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கான காரணம் என்பது விரைவாக அவர்களிடம் இருந்து ஆதரவு கடிதங்களை பெற்றதற்கு பிறகாக நேரில் வருகை தந்து தமிழக வெற்றி கழக தலைவர் ஆட்சி கோருவார். ஒருவேளை அவர் ஆட்சி கோரும் பட்சத்தில் அடுத்து ஒரு சில தினங்களுக்குள்ளாக அவர் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை ஆளுநர் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தமிழகத்துடைய பொறுப்பாளர் அழைப்பு விடுப்பார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. எழிலரசன். ரைட். நிச்சயமாக ஜெயிலானி, ஆளுநர் மாளிகையில் என்னென்னலாம் நடக்கப் போகிறது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் எப்போது ஆளுநர் மாளிகைக்கு வரப்போகிறார் என்ற விவரங்களை தெளிவாக கூறினீர்கள். தொடர்ந்து நீங்கள் இணைப்பிலேயே இருங்கள். இந்த நிலைமையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தங்களுக்கு ஆதரவு வழங்கி இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு அந்த தலைவர்களை அவர்களது இல்லத்திற்கே சென்று அவர்களுக்கு நேரில் நன்றி செலுத்த போகிறார், நன்றி தெரிவிக்க போகிறார். அதற்காக அவர் சென்னை டி நகரில் இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைமை அலுவலகமான இந்திய கம்யூனிஸ்ட் தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்திற்கு அவர் வரப்போகிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் விஜய் அவர்கள் அந்த இடத்திற்கு வரப்போகிறார் என்ற தகவல் இருந்து அந்த இடத்துல தொண்டர்கள் அதிக அளவில் கூட தொடங்கி இருக்கிறார்கள். நமது செய்தியாளர் நித்யானந்தன் இப்பொழுது கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் இருக்கிறார். அங்கே நிலவரம் என்ன என்பது குறித்து அவரிடத்தில் நாம் கேட்கலாம். நித்யானந்தன், நீங்க பாலன் இல்லத்தில் இருக்கிறீங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகம் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே நிலைமை என்ன, எப்போது விஜய் வரப்போகிறார்? ஏனென்றால் 2 கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் 3 நாட்கள் தொடர்ந்து நடத்திய பேச்சுவார்த்தையின் மூலமாக, ஆலோசனையின் மூலமாக இப்போது தாவேகாவிற்கு தங்களது ஆதரவை மனமுவந்து வழங்கியிருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக அவர்கள் கடிதமாகவே கொடுத்து விட்டார்கள். இப்போது நிலைமை என்னவாக இருக்கிறது? அங்கே தாவேகா தொண்டர்களுடைய உற்சாகம் எப்படி இருக்கிறது? எப்போது அங்கே விஜய் வரப்போகிறார்கள்? கூடுதல் விவரமாக சொல்லுங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு தேர்தலும் வாக்கு எண்ணிக்கையின் பொழுது ஒவ்வொரு கட்சி அலுவலகங்களில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தொண்டர்களுடைய வெளிப்பாடை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இந்த தேர்தலில் தாவேகா அலுவலகத்திற்கு வெளியே அந்த மகிழ்ச்சியை நம்மால் பார்க்க முடிந்தாலும் அது முழு மகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்த சூழலில் இன்று தாவேகாவுடைய தொண்டர்கள் முழு மகிழ்ச்சியோடு அவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தொண்டர்களுடைய அந்த உற்சாக குரலை தற்போது நாம் கேட்கலாம். தற்போது நாம் பார்த்திருக்கலாம். உற்சாக மிகுதியில் விஜயுடைய அந்த படங்களை காண்பிப்பதும் அதே போல மகிழ்ச்சியாக அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். ஆகவே தாவேகாவுடைய தொண்டர்களுடைய உற்சாக மனநிலை ஒருபுறம் இவ்வாறு இருக்கிறது. இது தாவேகா அலுவலகம் அல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்திற்கு வெளியே தான் இப்படி ஒரு உற்சாக கொண்டாட்டம் என்பது இருந்து வருகிறது. குடும்பங்களாக குழந்தைகளோடு விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியில் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் தொண்டர்கள் குவிந்து நின்று விஜயுடைய சின்னமான அந்த விசிலை அடித்து தற்பொழுது அந்த தொண்டர்களை காண்பிக்கக்கூடிய அந்த காட்சியும், ஒருபுறம் விஜயுடைய படங்களை செல்போன்களில் எடுத்து வந்து செல்போன்களில் காண்பித்து அவர்களுடைய வெற்றி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளுமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். 108 இடங்களை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் 5, 2 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களை கொடுக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடம் கொடுக்கிறார்கள். ஆகவே 119. திருச்சி கிழக்கை ரிசைன் செய்தார்கள் என்றால் 118 இடங்கள் வருகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் தற்போது இந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்க்கலாம்.
இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலிருந்து செயலாளர் புறப்பட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்திற்கு செல்கிறார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்திக்கிறார். விஜய் அதன் பிறகு இங்கு வர இருக்கிறார். குறைந்தபட்ச செயல் திட்டமா இல்ல அன்கண்டிஷனல் கொடுத்துருக்குமா? அது பிறகு சொல்றேன். பிரஸ் மீட்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பல கிராமங்கள் பிரஸ் மீட்ல பார்த்திருக்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் செய்தியாளர்களை சந்திப்பதற்காக உள்ளே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். தொண்டர்கள் ஆரவார மிகுதியில் தற்போது இருக்கிறார்கள். தாவேக்காவுடைய தொண்டர்கள் இந்த பகுதியில் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? தாவேக்கா ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு, என்ன சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தில் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். நீங்க விடுதலை சிறுத்தைகளும் அங்கு வரப்போகிறார்களா? விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அங்கு வரப்போகிறாரா? கேட்க முடியுமா? எங்க அண்ணன் வரணும். எங்க அண்ணனுக்கு நாங்க எல்லாமே பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நாங்க அராஜகம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. ஆனா எங்க அண்ணன் மெயினா வரணும். எங்க அண்ணன் வந்தாதான் ஒரு மாற்றமே தெரியுமே. ரிசல்ட் 4 நாள் ஆகுது. எங்க அண்ணன் வர மாட்டாரு. எல்லாருக்குமே வருது. ஏன்னா எங்க அண்ணன் வர மாட்டாரு. ஏன் வரல? எங்க அண்ணன் கண்டிப்பா வரணும். எங்க அண்ணன் வந்தாதான் ஒரு மாற்றமே தெரியுமே. எங்க அண்ணன் மெயின் வரணும். தொடர்ச்சியா இந்த 3-4 நாட்களாக ஒரு இழுபறி இருந்தது. இந்நிலையில இப்ப தாவேக்கா ஆட்சி அமைக்க போகிற அதிகாரப்பூர்வ தகவல் இல்லைனாலும் தாவேக்கா தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. எப்படி ஒரு இளைஞரா இருந்து என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த நேரத்துல? அதாவது எங்களுக்கு சாப்பாடு தண்ணீர் இதெல்லாம் இந்த 3 நாள் எங்களுக்கு இல்லவே இல்லை. எங்க அண்ணன் எப்ப ஆட்சிக்கு வருவாரு? எங்க அண்ணன் எப்ப அரியணை ஏறுவாரு? அந்த சிஎம் சீட்ல சந்திரசேகர் ஜோசப் விஜய் எனும் நான் எப்படின்னு அறிவிப்பாரு. அதுக்குதான் நாங்க இப்ப வரைக்கும் வெயிட் பண்ணுகிறோம். இப்ப வரைக்கும் தண்ணி கொடுக்காம அதுதான் வெயிட் பண்ணுகிறோம். அவர் எப்ப அரியணை ஏறி உட்காருவாரு? ஆட்சியில் எங்க அண்ணன் உட்கார வச்சிட்டோம். அவர் நாளைக்கு பதவி ஏற்கணும், அதுக்கோசம் தான் ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு லைன்ல சொன்னா அண்ணன் வார்த்தையில தடைகள் வருவது வழக்கம், அதை உடைப்பதுதான் எங்கள் தளபதியின் பழக்கம். உற்சாக மிகுதியை நம்மால் பார்த்திருக்க முடியும். ஒட்டுமொத்தமாக அந்த கொண்டாட்டங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வெளியே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். விஜய் ஆளுநர் மாளிகை போயிட்டு அதன் பிறகு சென்றதுக்கு பிறகு இங்கு வரலாம் அல்லது முன்னதாக இங்கு வரலாம் என்ற ஒரு தகவல் வெளியானதன் அடிப்படையில் முழுவதுமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வெளியே தாவேக்காவுடைய தொண்டர்கள், ரசிகர்கள், அதே போல குடும்பத்தினர், குழந்தைகள் என அனைவருமே அழைத்து வந்து இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். டிவிகே என நித்யானந்தன், இப்பொழுது பாலன் இல்லம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகம், அது ஒரு தாவேக்காவினுடைய தலைமை அலுவலகம் போல இப்போது காட்சியளிக்கிறது. ஏனென்றால் எப்போது தங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு வழங்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் இருந்தது மட்டுமல்ல, இப்போது 2 கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் தாவேக்காவுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கிற நிலைமையில்தான் இப்போது தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை, அந்த எண்ணிக்கையை தற்போது நெருங்கி இருக்கிறார்கள். இன்னும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்றாலும் கூட இப்போது 90% வெற்றியை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்ற சூழல் உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருந்த அந்த நிலைமையில கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்த முடிவை எடுக்கிறார்களோ அதை சார்ந்து தங்களது முடிவு இருக்கும் என தெரிவித்திருந்தார். எனவே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் 2 இயக்கங்களும் தாவேக்காவுக்கு ஆதரவு வழங்குவது என்ற முடிவை எடுத்து அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிற நிலைமையில் விடுதலை சிறுத்தைகளும் தாவேக்காவிற்கு ஆதரவு வழங்கக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது என்ற நிலைமையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த நிலைமையில் அந்த இடத்துல தாவேக்கா தொண்டர்கள் விஜய் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு வரப்போகிறார், கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்களுக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொள்ளப் போகிறார் என்ற தகவல் வந்தவுடன் தாவேக்கா தொண்டர்கள் பெருமளவில் பாலன் இல்லத்தில் குவிந்திருக்கிற அந்த காட்சிகளை நாம் காண முடிகிறது. அங்கு எந்த அளவிற்கு தாவேக்கா தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற கள நிலவரங்களை நீங்கள் பதிவு செய்தீர்கள். நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க நித்யானந்தன், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தங்களது ஆதரவை வழங்கிவிட்டார்கள். இந்த நிலைமையில் ஏற்கனவே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தங்களது ஆதரவை தாவேக்காவுக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஆனாலும் கூட இன்னும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. அந்த ஆதரவை விடுதலை சிறுத்தைகள் வழங்குவார்கள் என்ற அறிவிப்பு, என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. தொல் திருமாவளவனும் இதே கருத்தைத்தான் சொல்லியிருந்தால், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை சார்ந்து எங்களது முடிவு இருக்கும் என்று சொல்லியிருந்தார். இப்போது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு வழங்கியிருக்கிற நிலைமையில்
விடுதலை சிறுத்தைகளும் அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை தாவேகாவுக்கு வழங்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. சற்று முன்பாக நமது செய்தியாளர் நித்யானந்தன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியனிடத்தில் சில கேள்விகளை முன்வைத்தார். அதாவது உங்களுடைய அந்த முடிவு என்பது மினிமம் காமன் புரோகிராம், அதாவது குறைந்தபட்ச அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடந்திருக்கிறதா என்று ஒரு கேள்வியை முன்வைத்தார். அதற்கு அவர், நான் இது தொடர்பாக விரிவாக நான் பிரஸ் மீட்டில் சொல்கிறேன், பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் பேசுகிறேன் என்று தகவல் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் இன்னும் சற்று நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வர உள்ளதாக தகவல்களை நமது செய்தியாளர் நமக்கு தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் பாலநிலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தர இருப்பதாகவும், அந்த இடத்துல இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கூட்டாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து தங்களது ஆதரவு தாவேகாவுக்கு வழங்குவது தொடர்பாக அவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கப் போவதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக கம்யூனிஸ்டுகள் ஆதரவை வழங்கிவிட்டார்கள். செய்தியாளர் சந்திப்பின் போது விடுதலை சிறுத்தைகள் தங்களது நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த தகவல் வந்தவுடன் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து அவர் ஆளுநர் மாளிகைக்கு விரைய இருக்கிறார். உடனடியாக ஆளுநரை சந்தித்து தனக்கு இருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இலக்கு 118 அல்லவா, அந்த 118 சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். 118 என்ற சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது. எனவே எங்களை ஆட்சி அமைக்க நீங்கள் அழைக்க வேண்டும் என ஆளுநரை சந்தித்து அவர் உரிமை கோர இருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதே நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நமது செய்தியாளர் இருக்கிறார். அந்த இடத்திலும் இப்போது உற்சாகம் கரை புரண்டு ஓடுவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி தமிழகம் முழுவதிலும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏனென்றால் இது ஒரு வரலாறு காணாத ஒரு தேர்தல் முடிவாகவே பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது 2 திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஒரு அரசியல் கட்சி எழுச்சி பெற்ற ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் வரலாறு என்று நாம் எடுத்துக்கொண்டால் காங்கிரசினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அதிமுக திமுக என்ற 2 திராவிட இயக்கங்களே தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டு வந்த நிலைமையில் இப்போது 2 இயக்கங்களுக்கும் மாறாக ஒரு புதியதோர் இயக்கம் உருவாக்கி, அதுவும் ஒரு திரைத்துறையை சேர்ந்த ஒரு நடிகர் விஜய், அவர் தனக்கு இருக்கிற ரசிகர் செல்வாக்கை வைத்து அவர் அரசியல் இயக்கம் தொடங்கி இப்போது அவர் மிகப்பெரிய ஒரு தனிப்பெரும்பான்மை கொண்ட மக்கள் ஆதரவு கொண்ட ஒரு கட்சியாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். 108 சட்டமன்ற உறுப்பினர்களை கைப்பற்றி இப்போது ஆட்சி அமைக்கிற ஒரு நிலைக்கு அவர் வந்திருக்கிறார். இந்த நிலைமையில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் விஜய்க்கு ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். 4 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் நமது செய்தியாளர் பாலநிலத்தில் என்ன மாதிரியான உற்சாகம் இருக்கிறது தாவேகா தொண்டர்கள் விஜயை காணுவதற்கு? ஏனால் விஜய் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக டி நகரில் இருக்கிற பாலநிலத்திற்கு சிபிஐ, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வரப்போகிறார் என்ற தகவல் வந்தவுடன் அங்கு ஏராளமான தாவேகா தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை அவர் நமக்கு நேரலையில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நித்யானந்தன், அங்கே தாவேகா தொண்டர்களுடைய அந்த கொண்டாட்டம், மகிழ்ச்சி வெள்ளத்தில் அவர்கள் மூழ்கி இருக்கிற அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்க முடிகிறது. உற்சாகமாக அவர்கள் டிவிகே விஜய் என அவருடைய பெயரை உச்சரித்து மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் தலைவரும் அங்கு வரப்போகிறார் என்ற தகவல் வருகிறது. அவர் எப்போது வரப்போகிறார்? 3 தலைவர்களும், அதாவது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் 3 தலைவர்களும் சேர்ந்து செய்தியாளர்களை கூட்டாக சந்திக்க போகிறார்களா? அது எப்போது நிகழப்போகிறது? தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரும் திருப்பமாக தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பிடித்தது. அதன் பிறகு காங்கிரஸ் ஆதரவு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் அறிவிக்காமல் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் அறிவிக்காவிட்டாலும் இது அறிவிப்பு வெளியான கணக்கு தான் என்று எடுத்துக்கொள்ளலாம். என்றால் மூவரும் ஒன்றாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். மரபு அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மூவரும் ஒன்றாக சேர்ந்துதான் செய்தியாளர்களை சந்திப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் சமீப காலமாக. அந்த அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்தில் தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற போகிறது.
அந்த செய்தியாளர் சந்திப்பு வாயிலாக திருமாவளவன் அதை அறிவிக்க இருக்கிறார். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகமும் அதை அறிவிக்க இருக்கிறார். எது எப்படி ஆயினும் 119 இடங்கள் அந்த தாவேக்காவிற்கு இருக்கிறது. ஒரு இடத்தை திருச்சி கிழக்கை விஜய் ராஜினாமா செய்ய வேண்டும். ராஜினாமா செய்தால் 118 இடங்கள் இருக்கிறது. ஆட்சி அமைப்பது உறுதி என்பது இதன் வாயிலாக எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்னதாக அந்த திருச்சி கிழக்கை ராஜினாமா செய்ய வேண்டும். ஆகவே புரோட்டம் ஸ்பீக்கர் என்பார்கள். சட்டப்பேரவைக்கு வந்து தற்காலிக சபாநாயகரை சந்தித்தோ அல்லது சட்டப்பேரவையுடைய செயலாளர் சீனிவாசனை சந்தித்தோ ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததுக்கு பிறகாக தான் அவர் பதவியேற்க முடியும். ஆகவே முதல் கட்டமாக அவர் சட்டசபைக்கு தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே வரும்பொழுது அவர் தாவேகா தலைவராக வருவார். 1 மணி நேரம் கழித்து மீண்டும் தலைமைச் செயலகம் வரும்பொழுது முதலமைச்சராக வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் இன்னும் ஆளுநரை சந்திக்கவில்லை. ஆளுநரை சந்தித்து ஆளுநர் பதவி பிரமாணத்திற்கு கொடுத்ததுக்கு பிறகாக அதிகாரப்பூர்வமாக சொல்லலாம். இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக கூறாவிட்டாலும் தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சர் விஜய் என்பதை உறுதி செய்துவிட்டு தாவேகா தொண்டர்களுடைய கொண்டாட்டம் ஒருபுறம் இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்திருந்தாலும் 4ஆம் தேதி மாலை 7 மணியிலிருந்து தொற்றிய அந்த அரசியல் பரபரப்பு என்பது பகல் இரவு இரவு பகல் என கடந்து பல அரசியல் நோக்கர்கள் மட்டுமல்லாமல் செய்தியாளர்கள், காவல்துறையினர் என கிட்டத்தட்ட இந்த 5-6 நாட்களாக தொடர்ச்சியாகவே தொடர்ந்து கம்யூனிஸ்ட் அலுவலகங்களுடைய இந்த நகர்வுகளை நீங்கள் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கடந்த 3 நாட்களாக தாவேகா தொடர்ந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கிட்ட ஆதரவு கோரி வந்தாங்க. அவர்கள் இப்போதுதான் அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். தாவேகாவிற்கு தங்களது சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை வழங்குவது என்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள். எப்போது இந்த டர்னிங் பாயிண்ட் என்று சொல்வார்களே, அது எப்போது நடந்தது? ஏன் தாவேகாவிற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற மனநிலைக்கு கம்யூனிஸ்டுகள் வந்தார்கள்? அது எப்படி நிகழ்ந்தது சொல்ல முடியுமா? மிக முக்கியமான கேள்வி இந்த நேரத்தில். அனைவரும் விஜய் வருகிறார், விஜய் ஆளுநர் மாளிகை செல்கிறார் என்ற நேரத்தில் எந்த இடத்தில் இந்த திருப்புமுனை நடந்தது என்பதுதான் மக்களும் கேட்கிறார்கள். ஏன் இத்தனை நாட்கள் நடக்கவில்லை, இன்று ஏன் நடந்தது என்றுதான் மிக முக்கியமான கேள்வி. இது நடந்ததற்கான காரணம் என்பது நேற்று இரவு. ஏனென்றால் நேற்று பகல் முழுவதும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சந்தித்திருந்தார்கள், விடுதலை சிறுத்தை எல்லாம் சந்தித்திருந்தார்கள். ஆனால் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று வெளியே வந்து திருமாவளவன் செய்தியாளரை சந்தித்திருந்தார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று அவர் அந்த வார்த்தையில் அனைத்து அரசியலும் உள்ளே உட்புகுந்திருந்தது. அனைத்து அரசியலும் அங்குதான் இருந்தது. என்றால் ஒரு முன்னாள் முதலமைச்சர், கூட்டணி கட்சி தலைவர், திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்கும் பொழுது மரியாதை நிமித்தம் என்று அவர் குறிப்பிட்டு கூறியது என்பது அடுத்த கட்ட அரசியல் நகர்வை அங்குதான் நகர்ந்தது. அதன் பிறகாக உயர்மட்ட குழு கூடுகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறினார். அதிகாரப்பூர்வமாக சிபிஎம்மும் சிபிஐயும் உயர்மட்ட குழுவும் செயற்குழுவும் கூடுகிறது என்றார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை செயற்குழுவில் முடிவெடுக்காமல் எந்த விதமான அறிவிப்பையும் வெளியே எடுக்க முடியாது. மற்ற கட்சிகள் போல தலைவர் அறிவிக்க முடியாது. அதிமுகவிற்கோ திமுகவிற்கோ எங்களுடைய பொதுச்செயலாளர் அறிவிப்பார், தலைவர் அறிவிப்பார் கூறுவது போல கம்யூனிஸ்டுகள் அறிவிக்க முடியாது. அந்த செயற்குழுவில் தான் முடிவெடுக்க முடியும். விசிக உயர்நிலை குழுவில் தான் முடிவெடுக்க முடியும். இவர்கள் அதை கூட்டத்தை கூட்டுகிறார்கள் என்றாலே ஒரு புதிய முயற்சிக்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய சாராம்சம். அரசியல் நோக்கர்கள் முழுவதுமாக கூறியது இந்த கூட்டம் என்பது சடங்கு சம்பிரதாய கூட்டமாக மட்டுமே இருக்கும். ஆனால் இந்த கூட்டம் என்பது முன்முடிவு எடுக்கப்பட்டது. அதிகாரப்பூர்வமாக முடிவெடுப்பதற்காக, அனைவருடைய ஒப்புதலை பெறுவதற்காக தான் அந்த செயற்குழு கூடுகிறது என்று அரசியல் நோக்கர்கள் எல்லாம் பேசினார்கள். அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியோட 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய செயற்குழுவும் உயர்மட்ட குழுவும் கூடியது. அந்த குழுவில் பெரும்பான்மையானவர்கள் கூடிய கருத்து என்பது தாவேகா தலைவர் விஜய் தற்போது காங்கிரஸை வைத்திருக்கிறார். அவர் பாஜகவுடன் செல்லவில்லை. ஆகவே அவர் பாஜகவுடன் செல்லாமல் காங்கிரஸ் செல்லும் பொழுது அவர் பாஜகவுடைய எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறார். அவரை இந்த நேரத்தில் ஆதரித்து நாம் கையில் வைத்து அவருக்கு அரசியல் புரிதலோடு இந்த ஆட்சியை நடத்துவதற்கு உதவி செய்வது சரியாக இருக்கும். ஆகவே அவர் பாஜகவிடம் செல்லாமல் அவரை நாம் கையில் எடுத்துக்கொண்டு தமிழக மக்களுக்கு நல்லது செய்வதற்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்தலாம் என்று பெருவாரியான செயற்குழு உறுப்பினர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டத்தில் கூறியிருக்கிறார்கள். அதன் பிறகாக தான் அரசியல் திருப்பம் ஏற்பட்டது. வழக்கமாக கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை 2-3 நபர்கள் முடிவெடுத்தால் அதை இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியாது, அதை நடைமுறை கொண்டு வர முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு 30 பேர் இருக்கிறார்கள் என்றால் அதில் பெரும்பான்மை 20% பேர் என்ன கூறுகிறார்களோ அதுதான் பெரும்பான்மை, 16 பேர் என்ன கூறுகிறார்களோ அதுதான் பெரும்பான்மை. அதுபோல பெரும்பான்மையினர் தாவேகாவிற்கு ஆதரவு கூறியிருந்தார்கள். ஆகவே கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்பகுதியில் நடந்த அந்த செயற்குழு கூட்டத்தில் கூட தாவேகாவிற்கு தான் அதிக அளவில் பலம் இருந்திருக்கிறது. தாவேகா பாஜகவுடைய எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் கைவிட வேண்டாம் விஜய்.
விஜயை பொறுத்தவரை தமிழக மக்கள் அதிக அளவில் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு பெரும் நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க உடனடியாக யாருக்கும் மனமில்லை. ஆகவே நாம் ஆதரிக்கலாம் என்று கம்யூனிஸ்டுகள் முடிவெடுத்து விட்டார்கள். கம்யூனிஸ்டுகள் அந்த அடிப்படையில் தான் அன்கண்டிஷனல் இந்த கூட்டணி என்று அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது எங்களுக்கு எந்த விதமான பலன்களும் இல்லாமல் நாங்கள் இந்த கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று அதை கூறியிருக்கிறார். இவ்வாறு கூறக்கூடிய கருத்து என்பது எனக்கு அமைச்சரவை மினிமம், அதாவது குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு அவர்கள் ஒரு நிபந்தனை விதித்திருப்பதாக தகவல் வருகிறது. என்ன குறைந்தபட்ச அந்த செயல் திட்டம்? அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பதுதான் மிக முக்கியமானது. அதை இறுதியாக ஒரே ஒரு வார்த்தையில் கூறியிருக்கிறார்கள். குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது மத்திய அரசு மாநில தமிழ்நாட்டுடைய உரிமையை பறிக்கக்கூடிய அளவில் ஏதேனும் செய்தால் அதற்கு ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அதை நாங்கள் எதிர்ப்போம். ஒருவேளை அதை ஏற்கும் பட்சத்தில் நாங்கள் கூட்டணியில் இருந்து கூட வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சூசகமாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் அது. ஏனென்றால் ஒருவேளை மாநில உரிமை பறிபோக போகிறது. தமிழ்நாட்டிற்கென்று ஒரு மரபு இருக்கிறது. இங்கு இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுடைய உயிர் நாடியாக இருக்கிறது. மும்மொழி கொள்கை திணிப்பு இது போன்ற ஏதேனும் மத்திய அரசு கொண்டு வருகிறது என்றால் அதற்கு தமிழக வெற்றி கழகம் ஆதரவு அளித்தால் தமிழக மக்கள் எதிர்ப்பார்கள் விஜய். அப்படி எதிர்க்கும் பொழுது கம்யூனிஸ்டுகள் உள்ளே இருந்து ஆதரவு அளிக்க முடியாது என்பதை தான் கம்யூனிஸ்டுகள் அதை சூசகமாக கூறக்கூடிய அந்த வார்த்தை. குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது இது. இரண்டாவதாக, தொழிலாளர்களுக்கு எதிராக ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் பொழுது கம்யூனிஸ்டுகள் தான் முதல் குரல் இருப்பார்கள். இதே திமுக அரசு ஆட்சியில் இருக்கும் பொழுது 12 மணி நேரம் ஒரு தொழிலாளி வேலை செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றும் பொழுது 2 கம்யூனிஸ்டுகள் உள்ளே எதிர்ப்பு தெரிவித்து அதை ரத்து செய்ய வைத்தார்கள். ஆகவே தொழிலாளர்களுடைய பிரச்சனையில் கம்யூனிஸ்டுகள் முன்னால் வந்து நின்று போராடி அதை நீர்த்து போய் செய்வது வழக்கம். அதுபோல விஜய் ஏதேனும் செய்தால் உடனடியாக நாங்கள் கூட்டணியை விலக்கிக் கொள்வோம் என்பதுதான் அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம். இதுதான் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது. இதற்கு உள்ளாக பல அடங்கும். நாம் உதாரணத்துக்காக 2 கூறுகிறோம். ஆகவே விஜய்க்கு இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று அவர்கள் கூறக்கூடியது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தத்திற்கு ஹீல்ட் ஆகக்கூடாது, அழுத்தத்திற்கு ஆட்பணியக்கூடாது. அது மாநில உரிமையை பாதுகாக்க வேண்டும், தொழிலாளர்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும், பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து அடிபணியக்கூடாது, தொழிலாளர்களுடைய உரிமையை காக்க வேண்டும், சாமானிய மனிதர்களுக்கான அரசாக இருக்க வேண்டும், ஊழல் லஞ்சம் லாவண்யம் என்று இல்லாமல் தொடர்ந்து சாமானிய மக்களுக்கான ஒரு அரசை நடத்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கருத்து. அந்த அடிப்படையில் தான் அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று கம்யூனிஸ்டுகள் கூறக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே விஜயை தற்பொழுது கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஆதரிப்பதற்குரிய அடிநாதமும் ஒற்றை புள்ளியும் அங்கிருந்தான். நிச்சயமாக இப்போது தாவேகாவுக்கு 2 கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் தங்களது ஆதரவை வழங்கியிருக்கிற காரணத்தினால் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை சுற்றிலும் தாவேக தொண்டர்கள் சூழ்ந்து அங்கு மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இன்னும் கூட 2 சட்டமன்ற உறுப்பினருடைய தேவை தாவேகாவுக்கு தேவைப்படுகிறது. அதை விடுதலை சிறுத்தைகள் வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏற்கனவே செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் கம்யூனிஸ்டுகள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை சார்ந்து எனது முடிவு இருக்கும் என்று தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் 2 கம்யூனிஸ்டுகளும் தாவேகாவுக்கு தங்களது ஆதரவை வழங்குவது என்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள். எனவே விடுதலை சிறுத்தைகளுடைய முடிவும் தாவேகாவுக்கு ஆதரவு வழங்குவதாகத்தான் இருக்கும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் தலைவரோடு சேர்ந்து செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகாக தனக்கான ஆதரவு கிட்டியவுடன் விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக ஆளுநர் மாளிகை சென்று தனக்கு இருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வைத்து, அதாவது 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தன்னிடத்தில் இருந்தால் அவர்கள் ஆட்சி அமைக்கலாம் என்ற உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தனக்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது என அதிகாரப்பூர்வமாக விஜய் அவர்கள் 2 கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி கொடுத்த அந்த அதிகாரப்பூர்வ ஆதரவு கடிதத்துடன் அவர் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார் என்ற தகவல் வருகிறது. இன்று மாலைக்குள் அவர் நேரடியாக ஆளுநர் மாளிகை சென்று தனது ஆதரவு நிலைப்பாட்டை அவர் ஆளுநரிடத்தில் தெரிவிப்பார். எனவே தனக்கு இருக்கிற அந்த ஆதரவுடைய அடிப்படையில் ஆட்சி அமைப்பதற்கு, சட்டமன்றத்தை கூட்டுவதற்கு, முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு தனக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என விஜய் அவர்கள் உரிமை கோருவார் என்ற தகவல் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனும் விரைவில் கம்யூனிஸ்டுகளோடு இணைந்து தாவேகாவிற்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களது ஆதரவு என்ன என்பது குறித்து அவர் அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழக மக்களும்
விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அறிந்து கொள்ள காத்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் அந்த எதிர்பார்ப்பிலேயே காத்து கொண்டிருக்கிற நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. மினிமம் காமன் புரோகிராம் என்று சொல்லக்கூடிய குறைந்தபட்ச நிபந்தனையுடன் தாவேகாவிற்கு கம்யூனிஸ்டுகள் ஆதரவு வழங்கி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது.